ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுதானியம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சிறுதானியம் என்ன அப்படின்னா திணை. இப்படிலாம் இருக்கும் திணை. இந்த திணை அவல் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபியாக பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி, என்ன இது பக்கத்தில் தேங்காய் இருக்குது அப்படின்னா, தேங்காய் பால் சாதம்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தேங்காய் பாலை பேஸ் பண்ணி தான் இந்த திணை அவலை வச்சு நம்ம இன்றைக்கி ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். இதை ஒரு 2 times வாஷ் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு, இந்த தேங்காய் எப்போவுமே நான் தேங்காவை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி எப்போவுமே ரெடியாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுட தண்ணி இருக்குது இல்லையா, அந்த சுட தண்ணியை போட்டு ஒரு 5 minutes வச்சாலே உங்களுக்கு தேங்காய் பால் இமீடியட்டாக கிடச்சிடும். ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம், தேங்காய் அரைச்சி பால் எடுத்து அதெல்லாம் வேண்டாம். இதுலேயே நீங்கள் துருவி வச்சுக்கோம் இல்லையா இந்த தேங்காயிலே நீங்கள் சுட தண்ணி விட்டாலே போகிறோம். விட்டுட்டு ஒரு 5 minutes கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா தேங்காய் பால் நல்லா திக்காக கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இதை பண்ண போகிறோம். இதில் இப்போ சுட தண்ணி எடுத்து விட்டு வச்சுருவேன். ஒரு 5 minutes கழித்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதையும் 2 times வாஷ் பண்ணி இதையும் எடுத்து வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ திணையை 2 முறை வாஷ் பண்ணியாச்சு. இதை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் இதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காவை போட்டு துருவின தேங்காவை போட்டு வார்ம் வாட்டரை விட்டு வச்சுருந்தேன். அந்த இதை நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையும் இந்த திணையில் விட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதில் லைட்டாக தேவையான அளவு இப்போயே நம்ம உப்பு போட்டு பெசரி வச்சிடலாம். இதை பாருங்கள், தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இப்படி போட்டு பெசரி வச்சுருங்க. இந்த தேங்காய் பாலோட இது எல்லாமே இதில் இந்த திணை அவல் அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 5 minutes அப்படியே வச்சிடலாம். நான் சொல்கிறது 5 minutes, பட் 2 minutesலேயே இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சரி, அதை ஒரு 2 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் திணைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ ஆல்ரெடி தேங்காய் பாலில் இதை ஊற வச்சுருக்கோம். தேங்காய் பால் உப்பு போட்டு திணையை ஊற வச்சுருக்கோம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை. தாளிக்க பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, லவங்கம், ஒரு ஏலக்காய். இப்போ இதுதான். இப்போ ஆல்ரெடி இந்த பக்கம் அடுப்பு பற்ற வச்சு ரெடியாக இருக்குது. சூடாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நெய் விட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். நெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி எப்போவுமே அங்கே சொல்கிறதுக்கு முன்னே இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் சூடாக ஆயாச்சு. இதில் சோம்பு, பட்டையை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். பட்டை, அதாவது கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், ஏலக்காய், நெக்ஸ்ட் பிரிஞ்சி இலை. இது எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் நம்ம நார்மலாகவே தேங்காய் பால் குடிக்கும்போது வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாமே ஆறிடும். தேங்காய் பாலும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த திணை அவலில் பார்த்திங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எப்போவுமே எல்லா அவல்லையுமே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போது இதில் நம்ம வெங்காயம், ஒரே ஒரு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வேண்டாட்டா விட்டுருங்க. பட் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதுக்கு பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதையும் நம்ம நல்லா இது சட்டுன்னு உங்களுக்கு குயிக்காக குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நைட்டு கூட உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏதாவது சாப்பிட்ணும், சூடாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம சூடாக செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். அதால் இப்போ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம எடுத்துக்கலாம்.
ஏன்னா மசாலாலாம் வந்து சம்மர் சீசனில் நம்ம நிறைய அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. அப்புறம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். எனக்கு இந்த காரம் போகிறோம் அப்படின்றதால நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை. அவ்வளோதான். இது சட்டுன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். எல்லாருக்குமே மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் இல்லையா? இப்போ எல்லாம் நம்ம சிறுதானியத்துக்கு மாறின்னு வரும். இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, சிறுதானியம் வந்து சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு உடம்பு அக்செப்ட் பண்ணிடுது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை சிலது வந்து ஒத்துக்கும், சிலது ஒத்துக்காது. ஏன்னா வரகுலாம் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. வரகு மட்டும்தான் நான் சொல்கிறேன், மீதி எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகிடும். அதால் அந்த வரகு சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. எப்போவுமே எல்லாத்துக்குமே எந்த நம்ம சாதாரண காய்கறி எடுத்தால் கூட சில பேருக்கு வந்து சிலது ஒத்துக்காது, சில பேருக்கு ஒத்துக்கும். அதே மாதிரி தான் இந்த திணை சம்மந்தப்பட்ட ஐட்டமும் இதே மாதிரி தான். அதெல்லாம் எல்லாமே சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. இப்போது இது ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அவுல் தேங்காய் பாலில் ஊற வச்சுக்கோம் இல்லையா, இதை அப்படியே நம்ம போட்டுற வேண்டியது தான். போட்டு நம்ம அப்படியே குக் பண்ண வேண்டியது தான். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இது உங்களுக்கு தேவைன்னா இதில் இன்னும் என்னென்ன சேர்ப்பீங்களோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இன்னொரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதை அப்படியே தட்டை போட்டு மூடிடலாம். மூடிட்டோம்னா இது 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ஏன்னா அவல்லாம் வந்து சீக்கிரமே குக் ஆகிடும். இப்போ தேங்காய் பால் விட்டுருக்கிறதால தான் இதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதால தான். அவ்வளோதான். இதை மூடி வச்சிட்டோம்னா பொலன்னு வந்து உங்களுக்கு தேங்காய் பால் திணை அவல் தயார். சட்டுன்னு முடிஞ்சிடும். தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல. இப்போ பார்த்தீங்களா இதில் இருக்கிற பால் எல்லாமே அப்சர்வ் ஆயாச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். உங்களுக்கு அப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ளேயே உங்களுக்கு சரியாயிடும். மூடி வச்சிடலாம் 2 நிமிஷம். இப்போது தேங்காய் பால் திணை அவல் ரெடி ஆயாச்சு. இதை பாருங்கள். அவ்வளோதான். ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் தேங்காய் பால் திணை அவல். அதுதான். அது குஸ்கான்னு வச்சுக்கோங்க, தேங்காய் பால் சாதம் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் அது நம்மளோட இஷ்டம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது பாடி வந்து நம்ம சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. ஸோ அகைன் அண்ட் அகைன் நம்ம சாப்பிட்ணுன்னு ஒரு டெம்ப்ட் வராது இந்த அவல்லாம் சாப்பிடும்போது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பை வந்து லேசாக வச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இந்த அவலுக்கு எல்லாமே இருக்குது. அவலில் இப்படி தான் செய்யணும், அப்படி தான் எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக உங்களுக்கு காமிச்சினே வரேன். இதே மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸாக வந்து ஒரு 1 day 2 days பிரேக் விட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா ஒரே சீரியலில் பார்த்துருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். சரியா? இன்றைக்கி இதே மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.